மக்களவை தேர்தலில் 21 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் திமுக அறிவித்துவிட்டது. அதிமுக 16 தொகுதிகளின் வேட்பாளர்களை அறிவித்துவிட்டது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கவில்லை. இதுவரை அறிவிக்கப்பட்டது வரை எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் நேரடியாக மோதிக்கொள்கிறார்கள் என்று பார்க்கலாம். முதலில் திமுக அதிமுக நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் தொகுதிகளை பார்க்கலாம். வடசென்னையில் திமுக சார்பில் கலாநிதி வீராசாமி நிறுத்தப்பட்டுள்ளார். அதிமுக சார்பில் ராயபுரம் மனோ போட்டியிடுகிறார். தென் சென்னையில் திமுக சார்பில் தமிழச்சி தங்கபாண்டியன், அதிமுக சார்பில் ஜெயவர்தன் களம் காண்கிறார்கள். காஞ்சிபுரத்தில் திமுக வேட்பாளராக செல்வம், அதிமுக வேட்பாளராக ராஜசேகர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அரக்கோணம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகம், அதிமுக வேட்பாளர் ஏஎல் விஜயன், ஆரணி தொகுதியில் திமுக வேட்பாளர் தரணிவேந்தன், அதிமுக வேட்பாளர் ஜிவி கஜேந்திரன் நிறுத்தப்பட்டுள்ளனர். சேலம் தொகுதியை பொறுத்தவரை திமுக வேட்பாளர் செல்வகணபதி, அதிமுக வேட்பாளர் விக்னேஷை எதிர்கொள்கிறார். ஈரோடு தொகுதியில் திமுக சார்பில் பிரகாஷ் போட்டியிடும் நிலையில் அதிமுக சார்பில் ஆற்றல் அசோக்குமார் நிறுத்தப்பட்டுள்ளார். தேனியில் திமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக சார்பில் நாராயணசாமி நிறுத்தப்பட்டுள்ளார். இதேபோல திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எதிராக போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களை பார்க்கலாம். சிதம்பரம் தொகுதியில் விசிக சார்பில் திருமாவளவன் போட்டியிடும் நிலையில் அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் சந்திரகாசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். விழுப்புரம் தொகுதியில் விசிக சார்பில் ரவிக்குமார் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக சார்பில் பாக்கியராஜ் போட்டியிடுகிறார். நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள கோமாதேகே சார்பில் சூரியமூர்த்தி போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் தமிழ்மணி அறிவிக்கப்பட்டுள்ளார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனுக்கு எதிராக அதிமுக சார்பில் சரவணன் போட்டியிடுகிறார். நாகையில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக வை செல்வராஜ் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக சார்பில் சுர்சித் சங்கர் அறிவிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் தொகுதியில் ஐயுஎம்எல் வேட்பாளராக நவாஸ் கனி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை எதிர்த்து அதிமுக வேட்பாளராக ஜெயபெருமாள் அறிவிக்கப்பட்டுள்ளார்.